உலகமே நீங்களும் அம்மாவும் தான். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ரித்தன்யா அவர்களுடைய இந்த கேஸ் விஷயத்தில் சில பல புலனாய்வு தகவல்கள் வந்திருப்பதை நாம் அறிகிறோம். அதில் குறிப்பாக அவர் பார்க் செய்த கோயிலுக்கு வெளியில் அவருடைய பார்க் செய்த இடத்திலிருந்து எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய ஓர் சிசிடிவியோடைய ஃபுட்டேஜ் பார்த்திருக்கிறார்கள். அப்போ வந்து 2 டோருமே ஓப்பன் ஆகி இருப்பது தெரிய வருகிறது. அதாவது ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய டிரைவர் சீட் டோரும் அவர் பக்கத்தில் அமர்ந்து திறக்கக்கூடிய அந்த கதவும் திறந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அங்கிருந்து யார் என்ட்ரு பண்ணாங்க, எக்ஸிட் பண்ணாங்க என்கின்ற தகவல் தெரியவில்லை. ஆனால் 2 கதவு திறந்திருக்க வேண்டுமானால் அங்கு இன்னொரு நபர் இருந்திருக்கக்கூடும் என்று ஒரு கட்டத்தில் புலனாய்வு நடத்தப்படுகிறது. 11:30 மணி அளவில் காலை 11லிருந்து 12:15 அந்த 45 மணி நேரத்துக்குள்ளாகவே 45 நிமிடத்துக்குள்ளாகவே இவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஒரு கால் வந்திருக்கலாம் என்று திரு அண்ணாதுரை அவர்கள் ரித்தன்யாவுடைய தந்தையினரும் சொல்லியிருக்கிறாரு. அந்த கால் வந்து வாட்ஸ்அப் காலாக இருந்திருக்கலாம் என்று அவர் குடும்பத்தினரும் சந்தேகிக்கிறாங்க. அந்த கால் என்ன பேசினாங்க என்பதை பற்றிய தகவல்கள் இன்னும் வெளிப்படையாக வரல. அதை பற்றின ஒரு கருத்து நம்ம வந்து பதிவிட்டிருந்தோம். அது அவரை மிரட்டி இருந்திருக்கலாம். சில பல படங்களை எடுத்து அந்த படங்களை வைத்து அவரை வந்து வெளிக்காட்டி விடுவேன் என்று சொல்லி கவின்குமார் ரித்தன்யா அவர்களை மிரட்டியது அதற்கு காரணமாக அவர் வந்து தற்கொலைக்கு போவதற்கான அந்த ஒரு நிலை ஏற்பட்டது என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த தற்கொலைக்கு உந்துதல் இன்னொரு காரணமாக இருக்கலாம். அதாவது பல முறை அந்த பெண் ரித்தன்யா அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடில் ப்ரெஷருங்க. அதாவது தாய் தந்தையினர் வீட்டில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் ஒரு பதிவில் வந்து ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்த வேண்டுமா என்ற கேள்வி கேட்டிருக்கிறோம். பிரம்மாண்டமாக கல்யாணத்தை ஏற்படுத்தி விட்டு அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக வேண்டும் என்று அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்க சைடில் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டார் வந்து நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய மகன் இப்படித்தான் கொடூரமாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா 2 முறை தன்னுடைய உடல் காயங்களை தன்னுடைய மாமியார் சித்ரா தேவி அவர்களுக்கு ரித்தன்யா காண்பித்திருக்கிறார்கள். அவர்களிடம் அனுதாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். உபசரணையாக சில வார்த்தைகள் கிடைக்கும், அவளும் ஒரு தாய்தானே என்ற ஒரு முறையில் வந்து கேட்டிருக்கிறார்கள், முறையிட்டிருக்கிறார்கள் 2 முறை. அதாவது 10வது நாள் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து அதை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு மறுநாள் இவ்வளவு விஷயத்த சொன்னியும் சித்ராதேவியோட கணவர், அதாவது ரித்தன்யாவுடைய மாமனார் ரித்தன்யாவை கூப்பிட்டு அடுத்த நாள் காலையில் 3 மணி நேரம் லெக்சர் அடிச்சிருக்கிறாரு. கணவனா அப்படித்தான் இருப்பான், என் பையன் அப்படித்தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் மிக நிறைய திடுக்கிடும் தகவல்களை இப்போ ரித்தன்யாவுடைய தாயாரும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு குறிப்பிடும்படி சொல்லணும்னா, அவர்கள் வந்து ஹனிமூனுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பிளான் இருக்கும்பொழுது மற்ற ஒரு பெண்ணும் வந்து தன்னுடன் உடன் வருவதாக கவின்குமார் சொன்னதாக ரித்தன்யாவே சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இதில் என்ன நடந்திருக்குன்னா, பல பெண்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காமுகன் தான் அந்த கவின்குமார். நியாய தர்மத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறான். அவன் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், அது அவனுடைய வாழ்க்கை முறை. பணம் இருப்பவன், அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதை பற்றி ட்ரக்ஸ் கூட இருந்திருக்கும் நம்மளுக்கு, அது என்னுடைய சந்தேகம். ஆனால் ஏன் வந்து ஒரு குடும்ப பெண்ணை தன்னுடைய வாழ்க்கையில் வலை விரித்து திட்டமிட்டு அந்த பணத்தை அபகரிப்பதற்காக மட்டுமல்லாமல் அவளுடைய கொடூரமான முறையில் எதற்காக அவளை வன்கொடுமை செய்ய வேண்டும் தான் என்னுடைய வாதம். அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதுக்காக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்ணை, ஒரு குடும்பத்து பெண்ணை அழைத்து அவர்களை ஏன் சின்னாபின்னமாக ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கோபம். அதற்கான கேள்விதான் எனக்கு மனசில் தெரியல. இவன் எப்படி வேணால் வாழ்ந்து போகட்டுமே. இப்போ அந்த பெண் வந்து ரித்தன்யாவின் தந்தையார் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறது, என் பெண்ணை வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தினர் மாதிரி தான் நாங்கள் வந்து வளர்த்துருக்குறோம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கான கணக்கை சொல்லிவிட்டு, அப்பா நான் வந்து பஸ்ஸில் போன கணக்கோ இல்லை காரில் போன கணக்கும் கூட அவங்க சொல்லுவாங்க. மேலும் வந்து 10,000 ரூபா கொடுத்தா ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 5,000-6,000 ரூபாய்க்கு துணி எடுத்துகிட்டு மிச்சத்துக்கான கணக்கு எங்கே ஜூஸ் குடிச்சுங்கிற அளவுக்கு அவர்கள் வந்து தெளிவாக பேசக்கூடிய ஒரு பெண் தான். அதாவது எல்லா விஷயத்துலையும் ஒரு தெளிவான ஒரு போக்கு இருக்கிறது. என் பெண்ணுக்கு வந்து சமுதாய விஷயங்கள்லாம் தெரியும் என்பதை போன்று அவர் சொல்லிட்டு இருக்கார். இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் செய்த ஒரே தவறு, என்னம்மா இங்கே வந்துருமா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக வார்த்தைகள் சொல்லிக்கலாம். திரும்ப அவங்க போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது தான் தவறு. அவருக்கு முழு விவரமும் தெரியாது. நான் முன்னமே சொன்ன இவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாது. ஏதோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் போல இருக்கு. அவர் கேட்டிருக்காங்க, இந்த கவின்குமார் வந்து பாருங்க, பெண்ணையும் அழ வைத்து வேடிக்கை பார்த்து விட்டு இவர்கள் வீட்டிலே தங்கி சாப்பிட்டு, இவர் வந்து சம்பவம் நடந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து அவர் வீட்டில் கவின்குமார் பார்க்கும் பொழுது, நான் வெளியே சென்று வருகிறேன் என்று அவர் சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்கள் போயிருக்கிறார். அப்போ கவின்குமார் சொல்லியிருக்கான், மாமா நீங்கள் வந்து எனக்கு எப்போ தொழில் ஆரம்பித்து வைத்து கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டிருக்கான். அதற்கு திரு அண்ணாதுரை அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து தொழில் வைத்து கொடுக்குறேன், அதில் சந்தோஷம்தான். ஆனால் அது வந்து ஒரு 6 மாதம் போட்டோம். நீங்கள் வந்து ஹனிமூன் வந்து மற்ற நாட்டுக்கு போய் வாங்க, பணம் வந்து பிரச்சனை கிடையாது, எங்கே வேணாலும் போய் சுற்றிட்டு வாங்க, ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து புரிதல் வேண்டும்.
நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகட்டும். 6 மாதத்துக்கு பின்னாடி நம்ம வந்து என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை செய்யலாம். அதுக்கான இவர் ஆட்சேபனையே செய்யலைங்க. 300 சவரன் நகையோ 500 சவரன் நகையோ இல்லை ஒரு 50 கோடி ரூபாயில் இவருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளோ எல்லாமே செஞ்சு தரேன்னு சொல்லியும் கூட அந்த கொடூர காமுகன் அந்த குழந்தையை வந்து சின்ன பின்னமாக ஆக்கி அந்த பெண்ணை வந்து சிதைத்து அவர் வீட்டில் திரும்ப ஆரம்பிச்சு. அதான் இவர் திரு அண்ணாதுரை அவர்கள் அன்றைக்கே கேட்டிருக்கிறார். பெண்ணை வந்து கண் கசங்கிட்டு வந்திருக்காம புள்ள இப்படி அழுதுட்டு வந்திருக்கிறா, நான் எப்படிங்க அடுத்த கட்டத்தை நம்ம யோசிக்க முடியும்? முதல்ல அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போது இவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய பெண் வீட்டாரை எப்படி கழுத்தை போட்டு நிறுத்தியிருக்கிறார்கள்? அப்போது இங்கே கவின்குமார் மட்டுமே குற்றவாளி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து குற்றவாளி யாருன்னு பார்த்தா அந்த சித்ராதேவி தான். அந்த பொம்பளையா அவங்கள எப்படி நம்ம பேசுறது? திரு சித்ராதேவி அவர்களை நாம் தவறாக சொல்லக்கூடாது. இன்னும் வந்து கோர்ட்டு தீர்ப்பு வரல. பட் என்னன்னா, தாயே எனக்கு இந்த மாதிரி ஒரு சில அவல நிலை ஏற்பட்டு இருக்குது, உங்கள் பையன் என்னை நல்லா வச்சுக்கல, இரவு முழுக்க என்னை தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் வீழ்த்து கொள்ள வேண்டாமா? ஒரு இமீடியட்டாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயோ ஒரு டாக்டர்கிட்ட அடிச்சுட்டு போய் இந்த மாதிரி நடக்கிறது என்ன காரணம், இவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவனா, இவனுக்கு மருத்துவம் ஏதாவது வேண்டுமா என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டுமா அல்லவா? அப்போ சித்ராதேவி அவர்கள் அப்படி சொல்லாமல் என் பையனா அப்படித்தான் என்று சொல்லி தன் கணவன் மூலமாக அடுத்த நாள் 3 மணி நேரம் லெக்சர் அடித்து இவளுக்கு வந்து நம்ம ரித்தன்யா அவர்களுக்கு உனக்கு வந்து நீ இப்படித்தான் என்னுடைய பையன் இருப்பான், என் மகன் இப்படித்தான் இருப்பான், இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் நீ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணுக்கு அதனால தாங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. உடல் ரீதியாகவும் நான் ரொம்ப துன்புறுத்தப்பட்டேன், மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பதிவு வந்து கடைசி மரண வாக்குமூலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பதிவு தான் எடுத்துருக்காங்க. இதுக்கு 2த்துக்குமே வந்து தெளிவான காரணம் வரதட்சணை என்னும் கொடுமை. மேலும் அதுக்கு வந்து பெண்ணுக்கு பெண்ணே செய்த இழிவு தான். நான் கூட கவின்குமார் மட்டுமே பெரிய குற்றவாளி, அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போதுதான் தெரியுது அந்த கவின்குமாரை தூண்டிவிட்ட மாமனார் மற்றும் அந்த மாமியார் திரு சித்ரா தேவி அவர்களும் திரு ஈஸ்வரி மூர்த்தி அவர்களுக்கும் தான் மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை இப்போதான் புலப்படுகிறது. ஏன்னா அவங்க கிட்ட பெரியவங்க என்கின்ற முறையில இந்த பெண் அழுது முறையிட்டு இருக்கிறார். அப்போ முறையிடும் பொழுது அவர்கள் அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கல, மேலும் அவளோட பேச்சை வந்து இழிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் ஒரு திட்டவட்ட நடவடிக்கை தான். இவர்கள் வந்து துன்புற்று சண்டை போடும்போது அவர்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்ததாகவும் தகவல் வருகின்றன, வீடியோ எடுத்ததாகவும் தகவல் வருகின்றன. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு வரதட்சணை கொடுமை இல்லை, இது வந்து அதுக்கு மேலே அவர்கள் செய்த ஒரு வன்கொடுமை. இது வந்து ஒரு கூட்டு திட்டம். அதற்கான ஒரு தகுந்த தண்டனையை கனம் கோற்றார் அவர்கள், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் அவர் துணைவியார் சித்ராதேவி, மேலும் கவின்குமார், இந்த 3க்கும் தகுந்த தூக்கு தண்டனையை ரொம்ப இமீடியட்டாகவே ஆர்டர் பண்ணுங்க. இதை வந்து வழக்கை வந்து தீர்வு கொண்டு வரணும். ஏன்னா இந்த விட்னஸ் எவிடன்சஸ்லாம் பார்க்கும்போது தெளிவாக இருக்கிறது, அதில் எந்த விதமான குழப்பம் இல்லை. அவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் வந்து கூப்பிட்டு கேட்டால் கூட கவின்குமார் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரியும். அவனை தூண்டி விட்டது அவனுடைய தாயார். நீ செய்கிறது கரெக்டாக தான், அவளை எப்படி வேணால் கொடுமைப்படுத்து, எப்படி வேணால் இம்சப்படுத்து, அப்போ தான் நம்ம கைக்குள்ளே அடக்கமாக வச்சுக்க முடியும், அவளை வந்து துடிக்க வைப்பா அப்படின்னு இவங்க கொடுத்த அந்த ஒரு உந்துதல் பேரால் தான் அவன் அவ்வளோ தைரியமாக நடந்திருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராவது அந்த பெண்ணை போய் இப்படி துன்புறுத்துவானா? அந்த தாயார், அந்த பெண்ணுடைய மாமியார் சித்ராதேவியோடைய தூண்டுதலின் பேருனால தாங்க கவின்குமார் வந்து இந்த அளவுக்கு பாலியல் ரீதியாகவும் துன்புறு கொடுத்துருக்குறான். இல்லைன்னா கொஞ்சமாவது அவனுக்கு வந்து அந்த பெண்ணுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கும். அப்போது இது எல்லாமே ஒத்து பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய விட்னஸ், மேலும் செய்தி தொகுப்புகள், இதுக்கான ஆவணங்கள், பிரேத பரிசோதனை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இது எல்லாம் ஒத்து பார்த்து வைக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைக்குதுன்னா இது ஒரு திட்டமிட்ட கூட்டு சதி. ஆகவே கனம் கோற்றார் அவர்கள், நீதிமான் அவர்கள், நீதி அரசர் அவர்கள் தன்னுடைய மனதிலே இது போன்று சித்ராதேவி அவர்களுக்கும் அவர் கணவர் ஈஸ்வரமூர்த்தி அவருக்கும் மேலும் கவின்குமார் மூவருமே ஒரு இளம் பெண்ணை உடலியல் ரீதியாக கணவன் செய்த ஒரு வன்கொடுமைக்கும் உளவியல் ரீதியாக அந்த மாமனார் மாமியார் செய்த ஒரு செயலுக்கும் மரண தண்டனை, அதிகபட்சமாக மரண தண்டனை அளித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கனம் கோற்றார் அவர்களை நாம் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதுபோன்று சித்ராதேவி அவர்களுக்கு இனி வரக்கூடிய மருமகள்களை எப்படி நாம் ட்ரீட் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாடமாக இருக்கும் என்பது இது நிச்சயமாக நடக்கும். இதுவே நமது ரித்தன்யாவுக்கு கொடுக்கப்படும் நீதி, அவர் குடும்பத்தினருக்கு கொடுக்கப்படும் நீதி என்று சொல்லி என்னுடைய இந்த சிறப்பு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.